வணக்கம் நண்பர்களே. ஏப்ரல் 1 முதல்ல பேங்க்கில் ஒரு பெரிய ரூல்ஸ் வந்து மாறுது. அது என்ன மாறுது, எப்படி மாறுதுன்னு சொல்லி பார்க்கலாம். மேக்ஸிமம் ஓடிபி பேஸ் பண்ணி தான். அதாவது நம்ம பணம் அனுப்புகிறோம் பிடிக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஓடிபியோட எக்ஸ்ட்ரா இன்னொரு செக்யூரிட்டி ஆட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் ஒன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம ஃபோன்பே, யூபிஐ, நெட் பேங்கிங் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து ஓடிபியும் ஆட் ஆகும்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. அது எப்படி இது பண்ணணும்னு தெரியல. இல்லை எனக்கு சப்போஸ் இப்போ வந்து எனக்கு ஓடிபியே வராது, அதில் ஏதோ ப்ராப்ளம்னா அது ஒன்றும் பேனிக்க வேணாம். ஓடிபி இருக்குது, ப்ளஸ் வந்து எக்ஸஸாக இன்னொரு செக்யூரிட்டி ரீசன் வந்து ஆட் பண்ணுறாங்க. அதனால தான் இப்போ வந்து இது வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா, ரிசர்வ் பேங்க் இந்தியா வந்து புதுசாக ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அது என்னென்னா 2 ஃபேக்டர் ஆத்தரைஸ்ன்னு சொல்லி, அதாவது 2 வெரிஃபிகேஷன் வச்சு நம்ம வந்து பணத்தை அனுப்புகிற மாதிரி. இது வந்து சேஃப்டியாக செக்யூர்டாக இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ரீசன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க உள்ள. ஏன்னா இது ஏற்கனவே நிறையா ஓடிபியும் வச்சு நிறையா இது பண்ணுறாங்க. அந்த இதை ஃபேக் இதை வச்சு பணத்தை மாற்றிக்கிறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு இருக்கிறதுக்காக 2 ஆத்தரைஸ்டு, அதாவது எப்படி சொல்கிறேன்னா, ஒன்று வந்து பின்னு ஓடிபி போட்டோம் பாஸ்வேர்டு போடுற மாதிரி, இல்லைன்னா பின் செட் பண்ணுற மாதிரி, இல்லைனா ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி, இல்லைன்னா ஃபேஸ் வந்து ஸ்கேன் பண்ணிக்கிற மாதிரி. ப்ளஸ் அதாவது ஓடிபியும் இருக்கும், அடிஷ்னலாக அந்த பாஸ்வேர்டு போடுறது, ஃபிங்கர் பிரிண்ட்டு எக்ஸ்ட்ரா. இப்போ வந்து நீங்கள் ஒரு பணம் அனுப்புகிறீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு, உங்களுக்கு வந்து ஓடிபி போகிறோம், அப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த பாஸ்வேர்டும் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இதை தான் அவங்க அடிஷ்னலாக கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. அதனால் ஓடிபி கண்டிப்பாக வரும். அதனால் இதில் எதுவும் நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். இதில் என்ன நிறைய இம்பார்ட்டண்டான நியூஸ்னால், ஓடிபி வந்து ரிமூவ்லாம் ஆகாது. ஓடிபியோட ஒரு ஃபியூச்சர் வந்து ஆட் பண்ணுறாங்க. அது என்னென்னா ஃபேஸ் ஐடியா இருக்கலாம், ஃபிங்கர் பிரிண்டாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு இது பண்ணுறாங்க. மெயினாக இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா, இப்போ இந்த ஐஎம்பிஎஸ், நெஃப்ட்டு, இந்த ஆர்டிஜிஎஸ்லாம் அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் மேக்ஸிமம் இது வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா இவங்க தான் பெரிய பெரிய அமௌண்ட்டு நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் எல்லாம் அனுப்புவாங்க. அதனால் இவங்களுக்கு தான் மேக்ஸிமம் இந்த கண்டிப்பாக இந்த இதாகுது. அது எப்படி இதாகுதுன்னா, ஏப்ரல் 1 இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஆட் ஆகுது. ஓடிபி ப்ளஸ் வந்து ஒரு ஃபேஸ் ஐடி இல்லைனா நெஃப்ட்டு, இதெல்லாம் கண்டிப்பாக ஆட் ஆகும்னு சொல்லி ஆர்பிஐ தரப்பில் சொல்லியிருக்காங்க. இது எந்தளவுக்கு சீக்கிரம் அப்டேட் ஆகுதுன்னு தெரியல. இது அப்டேட் ஆனாலும் ஃபண்டு வந்து சேஃபாக செக்யூராக போகிறதுக்காக தான் இந்த மாதிரி ஆர்பிஐயில் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் நீங்கள் யாரும் பேனிக் ஆக வேண்டாம். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் தெரியும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இன்னொன்று டீட்டெயிலாக போடுறேன். இப்போதைக்கு இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.